ஆபிரகாமின் பெயரை சொல் ஆய்வு செய்து அவர் பெயருக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை முதல் பகுதியில் அறிந்து கொண்டோம். ஆபிரகாமின் ஊர் பற்றி ஆய்வு செய்து அவருடைய ஊருக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை உறுதி செய்து கொண்டோம். மேற்கண்ட 2 காணொளிகளை காணாதவர்கள் கண்டுவிட்டு இந்த 3ஆம் பகுதிக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். இந்த பகுதியில் ஆபிரகாமின் தந்தையை குறித்து ஆய்வு செய்யவிருக்கிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி ஆபிரகாமின் தந்தை பெயர் தேராகு என்பதாகும். ஆனால் ஆங்கிலத்தில் இவர் பெயர் தேரா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எபிரேய மொழியிலும் இவர் பெயர் தேரா என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. தேரா என்ற பெயரின் பொருள் என்ன என்று ஆய்வு செய்தால் ஓல்ட் ஃபூல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கான ஆதாரம் இங்கே. இதில் ஒரு ஆச்சரியம் ஒளிந்திருக்கிறது. தேரா என்ற சொல் தூய தமிழ் சொற்களில் ஒன்று என்றால் நீங்கள் நம்புவீர்களா? தமிழின் சிறப்புமிகு காவியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் கணவன் கோவலனை மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் சரியாக விசாரிக்காமல் கொன்றுவிடுவான். கடும் கோபத்துடன் பாண்டிய மன்னனை நோக்கி ஒற்றை சிலம்புடன் வந்த கண்ணகி பாண்டிய மன்னனை தேரா மன்னா என்று விளித்தாள். தேரா என்பதின் பொருள் சரியாக விசாரிக்காமல் தீர்ப்பிட்ட அரசன் என்பதாகும். கிட்டத்தட்ட முட்டாள் அரசன் என்பதே பொருள். இப்போது மீண்டும் முதலிலிருந்து வருவோம். ஆபிரகாமின் தந்தை பெயர் தேரா. தேரா என்றால் முட்டாள் என்று பொருள். இப்போது புரிகிறதா? தேரா என்பது தூய தமிழ் சொல். எனவேதான் உறுதியாக சொல்லுகிறேன், ஆபிரகாமுக்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு.